வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் பழனிமலை முருகன் மேல பாடப்பெற்றது. இந்த திருப்புகழை படிக்கிறதுனால வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். பழனிமலை ஞானத்துக்குரிய இடம். ஞான பண்டிதனா இருக்கக்கூடிய முருகன் அருளால ஞானம் கிடைக்கும் போது வாழ்க்கையில எதெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால வாழ்க்கையில முன்னேறதும் சுலபமாக நடக்கும். வாங்க இப்ப பாடலை பார்க்கலாம். அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் அறையோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் பெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை ஒன்றன் அடிசேராய் மவுன உபதேச சம்பு மதி அருகு வேணி தும்பை மணிமுடியின் மீது அணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனிவரவே உகந்து மயில் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகனெனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. இப்போ இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். அவனிதனிலே பிறந்து, இந்த உலகத்துல பிறந்து, மதலை எனவே தவழ்ந்து, ஒரு குழந்தையாக தரையில் தவழ்ந்து, அழகு பெறவே நடந்து, பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாக நடந்து, இளைஞனாய் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து, அருமழையே மிகுந்து, மழையில் சொற்கள் பேசி, குதலி மொழியே புகன்று, குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மொழிகளை எல்லாம் பேசி அதிவிதமதாய் வளர்ந்து, வயதுக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 16 வயதினை அடைந்து சிவகலைகள் ஆகமங்கள், சிவனுடைய நூல்கள் ஆகமங்கள் மிகவும் யோதும் அன்பர், இது எல்லாமே விரும்பி ஓதக்கூடிய, வேதங்களை ஓதக்கூடிய அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல், அவர்களுடைய பாதங்களை நினைத்து துதிக்காமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி, பெண்கள் மேல் ஆசை கொண்டு வெகு கவலையாய் உழன்று கவலைப்பட்டு திரியும் அடியேனே, கவலையுற்று தெரியக்கூடிய அடியேனை ஒன்றன் அடிசேராய், உன்னுடைய பாதங்களில் சேர்க்க மாட்டாயப்பா. மவுன உபதேச சம்பு, மௌனத்தை உபதேசம் செய்யக்கூடிய தட்சிணாமூர்த்தியாகிய மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீது அணிந்த மகதேவர், அவருடைய ஜடாமுடியின் மேல் பிறைச்சந்திரன் அருகு கங்கை தும்பைகளை அணிந்த மகாதேவராகிய சிவபெருமான் மனமகிழவே அணிந்து, அவருடைய மனதிற்கு மிகவும் பிடித்தமானவளாக இருக்கக்கூடிய ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார, அவருடைய இடபாகத்தில் அணிந்து அமரக்கூடிய மலைமகள் பார்வதியின் குமாரனே துங்க வடிவேலா, அப்படின்னா தூய்மையான கூர்மையான அழகுடைய வடிவேலை உடையவனே, பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து, உலகத்தை சுற்றி வரத்துக்காக மயிலின் மேல் அமர்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா, இந்த பூமி அதிரக்கூடிய அளவில் நடந்த வீரம் நிறைந்த கழல்களை உடையவனே, பரமபதமே செறிந்த முக்தி தர வல்ல முருகனெனவே உகந்து, அனைவரும் அன்போடு முருகனென அழைக்கப்படக்கூடியவனே, பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே, பழனிமலை மேல் இருக்கக்கூடிய பெருமாளே.